ஏபிஐ இந்த வேர்டை சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஃபீல்டில் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஏபிஐனா என்னன்றத ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வச்சு சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்னு நினச்சிக்கலாம். இதில் அந்த ஸ்டேட்டோட பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒரு சிட்டிசனாக என்னால் டேரெக்டாக அந்த ஆஃபீஸில் போய் அங்கே இருக்க என்னோட பர்த் சர்டிஃபிகேட்டையோ இல்லை வேறு யாரையும் டேரெக்டாக பார்க்க முடியாது. ஸோ அதுக்கான ஆக்சஸ் நமக்கு கிடையாது. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குன்னு ஒரு ஆஃபீஸர் இருப்பார். அவர்கிட்ட ஆஸ் அ சிட்டிசனாக நம்ம இந்த பர்த் சர்டிஃபிகேட் வேணும்னு ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்தா அதை அவர் பார்த்துட்டு அந்த டீட்டெயில்ஸை இவரால் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஆக்சஸ் பண்ணி எடுக்க முடியும். எடுத்துட்டு இவர் நமக்கு ரெஸ்பான்ஸாக அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுப்பாரு. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். டைரெக்டாக நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆஃபீஸர் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அவர்கிட்ட ஃபார்ம் கொடுத்துட்டு அவரு டீட்டெயில்ஸ் வாங்கி நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டாக கொடுப்பாரு. இப்போ அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் நம்மளோட ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கலாம். அதுதான் சர்வர். நம்ம பார்த்த ஆஃபீஸர் தான் இங்கே ஏபிஐ. ஸோ இந்த சர்வர்லேருந்து என்ன டேட்டா வேணாலும் ஏபிஐ மூலமாக தான் நம்மளை ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு கிளைண்ட் ப்ரௌசரில் இருந்து ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதில் எந்த ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அது ஏபிஐக்கு போகும். ஏபிஐ தான் டேட்டாவை சர்வர் கிட்டேருந்து வாங்கி திரும்ப ரெஸ்பான்ஸாக கிளைண்ட்ல கொடுக்கும். இப்படி தான் ஒரு ஏபிஐ ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி டெக் கண்டென்ட்ஸை சிம்பிளாக தமிழில் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.